வேறு டாபிக் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தற்போது பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 2025 வரைக்கும் எனது பங்கு மார்க்கெட்டு பயணத்தில் கற்றுக்கொண்டது என்ன அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக ஆராய்வோம். இது கமெண்ட்ஸில் நிறைய பேர் தெரிவித்தாங்க. இதை சுருக்கமாக சொல்லலாம். ஏன்னா இதை நம்ம விரிவாக பேசிகிட்டு இருந்தால் 1 மணி நேரம் கூட போயிடும். பழைய வீடியோக்களில் நிறைய கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய அரசாங்கம் எப்படியோ ஒரு ஜிஎஸ்டி வரியை குறைச்சிருச்சு. இதனால் இந்திய கம்பெனிகளுடைய ப்ராஃபிட்டு வெகு வேகமாக முன்னுக்கு வரும். அதே மாதிரி இந்திய நாட்டினுடைய ஜிடிபி வளர்ச்சியும் வெகு விரைவில் அதிகமாகும். இப்போ எந்தெந்த கம்பெனிகளுடைய நெட் ப்ராஃபிட் ஏறுங்கிறது போக போக தான் தெரியும். இன்னும் அறிவிப்பு முழுமையாக வராதனால நாம் முழுமையாக வந்த பிறகு ஒரு தடவை ஆராய்வோம். இது ஒரு குட் நியூஸுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் சைனாவும் நமக்கு இப்போ நட்பு நாடாக நெருங்கி வந்துட்டு இருக்குது. இதன் மூலம் நம்மளுடைய ஏற்றுமதி அதிகரிக்கும். இதன் மூலமும் நம்ம இந்திய வருமானம், இந்திய கம்பெனிகளுடைய வருமானம் பெருகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுங்க. எல்லாமே ஓரளவுக்கு குட் நியூஸாக வந்துட்டுருக்கு. அதனால் மார்க்கெட்டு மேலே ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. பங்கு மார்க்கெட்டினுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் ஆயிடுச்சு. இதில் இப்போ 2021 தான் முதல்ல நான் இன்வெஸ்டராக மாறினேன். அதுக்கு முன்னாடிலாம் ட்ரேடராக இருந்தேன். நிறைய சரிவுகளை சந்தித்தோம். அதெல்லாம் நிறைய வீடியோக்களை பார்த்துருக்கோம். 2008, 2011, 2015, 2020 இப்படி நிறைய சரிவுகள் ஷேர் மார்க்கெட்டில் ஏற்பட்டுச்சு. அப்போல்லாம் எனக்கும் சரிவு ஏற்பட்டுச்சு. இந்த ட்ரேட் பண்ணும்போது, இந்த சரிவு ஏற்படும் போது நிறைய நஷ்டங்கள் ஏற்படும். நிறைய கண்ணீர் கம்பளைகள், நிறைய சோகங்கள், இதெல்லாம் நிறைய ஏற்படும். இதெல்லாம் நான் வீடியோக்களில் குறிப்பிட்டிருக்கேன், பாருங்கள். அதனால் அப்போ 2021 இன்வெஸ்டராக நான் மாறிட்டேன். லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறிட்டேன். அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏன்னா என்னுடைய நஷ்டங்கள் எல்லாமே வெகு விரைவில் இல்லாமல் போய் நான் அந்த நஷ்டங்கள்லாம் ஈடுகட்டி பல மடங்கு லாபம் எனக்கு ஈட்ட ஆரம்பிச்சிட்டேன். 2021 தான் நான் முழுமையாக என்னுடைய அனுபவத்தில் பாடத்தை கற்றுக்கொண்டு, அந்த தோல்வியிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு, அந்த தவறுகளை செய்யாமல் நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறிட்டேங்கிறது தான் உண்மை. அதனால் முதல் பாயிண்ட்டாக நான் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதை விட்டேன். அதனால் இந்த எஃப்என்டோ, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இதிலேருந்து நான் மீண்டு வந்துட்டேன். அதனால் நீங்களும் அதே போல் நீங்கள் முதல் பாயிண்ட்டாக என்னுடைய அனுபவத்தில் கற்றுக்கிட்டது என்னென்னா ட்ரேட் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பங்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு காசினோ அல்லது சூதாட்டம் இல்லை. நீங்கள் ட்ரேட் செய்யாத வரைக்கும், நீங்கள் ட்ரேடு செஞ்சீங்கன்னா அது சூதாட்டமாக மாறும். பங்கு மார்க்கெட்டை பொறுத்தவரையில் காத்திருப்பவர்கள் மட்டுமே பரிசீலிக்கும் இடம் இது. அதாவது ஒரு பேஷண்ட்டு, டிசிப்ளின், நாலேஜு, இது 3 உள்ளவர்களுக்கு வெற்றியை தரும். மற்ற இந்த 3 இல்லாதவர்களுக்கு தோல்வி தான் தரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 2025 வரை நான் நிறைய சரிவு பார்த்துட்டேன். அது ஏற்கனவே சொல்கிறேங்க. 2008, 2011, 2015, 2020 இப்படி 4 முறை சரிவை பார்த்துட்டேன். அந்த சரிவின் போதெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. அப்போ நம்ம பண்ண வேண்டிய இது என்னென்னா நிறைய ஷேர்களை நம்ம நிறைய அமௌண்ட் போட்டு வாங்கணும். அதுதான் நம்ம முக்கியம். இப்போ நீங்கள் சிறிதாக குவான்டிட்டியாக வாங்கினா போதும். சரிவு ஏற்படும் பொழுது, மார்க்கெட்டு கிராஸ் ஆகும்போது, கிராக் ஆகும்போது நீங்கள் அப்போ தான் நீங்கள் நிறைய குவான்டிட்டியை நீங்கள் வாங்க வேண்டி வரும். நான் இப்போ அதுக்கோசரம் காத்திருக்கேன். சரிவு வரணுங்கிறது என்னுடைய எண்ணங்கள் கிடையாது. ஏன்னா நெகட்டிவாக நான் எப்பயுமே பேச மாட்டேன். அப்படி சரிவு வந்தாலும் நம்ம அதை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரியுங்க. ஏன்னா சரிவை பார்த்து பயப்படக்கூடாது அப்படிங்கிறத நான் இந்த 25 வருஷம் அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டேன். அதே சமயத்தில் நிஃப்டி 50 ஷேரில் ஒரு 80% என்னுடைய ஹோல்டிங் இருக்குது. எக்ஸப்ட் நிஃப்டி 50 இல்லாத நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர்கள் ஒரு 20% முதலீடு செய்துள்ளேன். இது என்னுடைய ஃபார்முலா இருக்குது. உங்கள் ஃபார்முலா என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க.
ஃபண்டமெண்டலான கம்பெனி, அதாவது எக்ஸப்ட் நிஃப்டி 50னா நம்ம ஃபண்டமெண்டலான கம்பெனியாக நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணணும். எப்படி ஃபண்டமெண்டல்லாம் பார்ப்பது அப்படிங்கிறது பழைய வீடியோக்களில் கொடுத்துருக்கேன். அந்த 9 பாயிண்ட்டு சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் 5வது பாயிண்ட்டாக பங்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை அனுதினமும் நம்ம அறிவை வளர்த்துக்கணும். அதுக்கோசரம் 24 மணி நேரம் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை நானும் பார்ட் டைமாக தான் பண்ணுறேன். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நான் பார்ட் டைமாக தான் பண்ணுறேன். ஒரு பார்ட் டைம் ஒர்க்கே போதுமானது. அதனால் அனுதினமும் இருக்கிற டைமில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை வளர்த்துங்க. என்னுடைய போர்ட்ஃபோலியோ தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2021 தான் நான் போர்ட்ஃபோலியோவை நல்லபடியாக வடிவமைச்சிருக்கேன். அப்படியே பக்கத்தில் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஷேர்கள் வந்து 12 ஷேர் இருக்கும். நிஃப்டி 50 இல்லாத ஷேர்கள் பார்த்தீங்கன்னா 7 ஷேர் இருக்குது. அப்படியே பக்கத்தில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இது 2021 நான் ஸ்டார்ட் பண்ணதுனால இப்போ புதுசாக ஆட் பண்ண கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைனான்ஸு, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெடு, 3வது ஐடிசி ஹோட்டல், 4வது ஹூண்டாய் மோட்டார், 5வது ஹெச்டிபி ஃபைனான்ஸு, 6வது டாடா டெக்னாலஜி. இந்த 6 ஷேர்கள் மட்டும்தான் புதுசாக வாங்கியிருக்கேன். மற்ற ஷேர்கள் எல்லாம் பழைய 2021 வாங்கப்பட்ட ஷேர்கள் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது நல்ல லாபத்தில் தான் இருக்குது. ஒரு 2.5 to 2.5 மடங்குலேருந்து 3 மடங்கு வரைக்கும் எனக்கு லாபம் கொடுத்துருக்குது. நான் அப்படியே ஹோல்டிங்லேயே தான் வச்சுருக்கேன். ஏதாவது அமௌண்ட் எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கும்போது ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி இப்படி வாங்கிட்டே இருக்கேன். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஃபார்முலா. அதனால் நீங்கள் அடிக்கடி எவ்வளோ கேட்டாலுமே இதுதான் உண்மை. 2000லேருந்து 2025 வரைக்கும் நான் கற்றுக்கொண்ட பாடத்துலேருந்து, தோல்வியிலேருந்து நிறைய பாடங்கள் கற்றுக்கொண்டு அந்த தவறுகளை செய்யாமல் மீண்டும் வந்து இப்போ ஒரு கரெக்டான போர்ட்ஃபோலியோ அமைச்சிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதில் ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்தாலும் உடனே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த ஷேர்களில் சரியில்லாத ஷேர்கள் இருந்தாலும் என்னுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஏன்னா இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டராக தான் நான் வச்சுருக்கிறேன். தற்பொழுது ஹீரோ மோட்டார் கார்ப் அப்படிங்கிற நிறுவனம் வந்து நிஃப்டி 50ல் இருக்குது. அந்த நிறுவனத்தினுடைய Q1 ரிசல்ட்டை பார்ப்போம். இதனுடைய டோட்டல் ரெவன்யூ ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதனுடைய டோட்டல் ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் ஜூன் 2024 10,210 கோடி, ஜூன் 2025 9,728 கோடி, சிறிது குறைந்துள்ளது. ஓகே, அதுக்கு அடுத்தது குவார்டர் ஆன் குவார்டர் வந்துடுவோம். மார்ச் 2025 9,970 கோடி, ஜூன் 2025 9,728 கோடி, சிறிது குறைந்துள்ளது. ஓகே, அதுக்கு அடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம். இதில் வந்து இயர் ஆன் இயர் ஜூன் 2024 1086 கோடி, ஜூன் 2025 1076 கோடி, சிறிது குறைந்துள்ளது. அதனால் பரவாயில்ல. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் மார்ச் 2025 1098 கோடி, ஜூன் 2025 1076 கோடி, சிறிது குறைந்துள்ளது. ஓகே, அதுக்கு அடுத்தது இபிஎஸ் வந்துடுவோம். இதை பொறுத்தவரை இயர் ஆன் இயர் ஜூன் 2024 52.31, ஜூன் 2025 85.26, சிறிது வெகுவாக ஏறியுள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இதனுடைய இபிஎஸ் வந்து ஏறுறது இந்த ஷேருக்கு ஒரு பலம். அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவார்டர் மார்ச் 2025 58.08, மார்ச் 2025 85.26, வெகுவாக ஏறியுள்ளது. இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. டோட்டல் ரெவென்யூ, நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் குவார்டர் ஆன் குவார்டர் குறைந்துள்ளது. ஆனால் இபிஎஸ் மட்டும் குவார்டர் ஆன் குவார்டர் இயர் ஆன் இயர் வெகுவாக ஏறியுள்ளது. ரிசல்ட்டை பொறுத்தவரை நல்ல ரிசல்ட்டு தான். இதுக்கு நான் ஒரு 75% மார்க் கொடுப்பேன். இந்த குவார்ட்டரில் டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கப்படவில்லை. இது வருடம் ஒரு முறை தான் கொடுக்குறாங்க. இதனுடைய டிவிடெண்ட் ஏல்டு பார்த்தீங்கன்னா 3.21%. நல்ல டிவிடெண்ட் ஏல்டு, நல்ல டிவிடெண்ட் ஸ்டாக்குங்கிறதையும் புரிஞ்சுங்க. அதனால் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஹூண்டாய் மோட்டார், இது வந்து புதுசாக லிஸ்ட் ஆன கம்பெனி, பக்கமாக தான் லிஸ்ட் ஆச்சு. இதனுடைய Q1 ரிசல்ட்டை பார்ப்போம். இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ஜூன் 2024 17,344 கோடி, ஜூன் 2025 16,412 கோடி, சிறிது குறைந்துள்ளது. ஓகே, அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவார்டர் வந்துடுவோம். மார்ச் 2025 17,940 கோடி, ஜூன் 2025 16,413 கோடி, சிறிது குறைந்துள்ளது. ஓகே, அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடும். இயர் ஆன் இயர் ஜூன்
2024 1490 கோடி. ஜூன் 2025 1369 கோடி, சிறிது குறைந்துள்ளது. ஓகே. அதுக்கடுத்தது குவார்டர் ஆன் குவார்டர் நெட் ப்ராஃபிட் மார்ச் 2025 1614 கோடி, ஜூன் 2025 1369 கோடி, சிறிது குறைந்துள்ளது. ஓகே. இபிஎஸ் வந்துடும். இயர் ஆன் இயர் ஜூன் 2024 18.33, ஜூன் 2025 16.85, சிறிது குறைந்துள்ளது. ஓகே. அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவார்டர் வந்துடும். மார்ச் 2025 19.87, ஜூன் 2025 16.85, சிறிது குறைந்துள்ளது. ஓகே. டோட்டல் ரெவன்யூ, நெட் ப்ராஃபிட், இபிஎஸ் ஆகிய மூணுமே இயர் ஆன் இயர் குவார்டர் ஆன் குவார்டர் குறைந்துள்ளது. ரிசல்ட்டை பொறுத்தவரை சுமாரான ரிசல்ட்டு தான். நான் ஒரு 60% மார்க் கொடுப்பேன். ஆனால் இது போக போக எல்லாமே ஏறும். டிவிடெண்ட்டு எதுவும் கொடுக்கப்படவில்லை. ஏற்கனவே ஒரு 21 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பழைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 0.84%. இது இன்னும் இந்த டிவிடெண்ட் ஈல்டு ஏறும். நண்பர்களே, நண்பிகளே, பங்கு மார்க்கெட் முதலீடு இன்று நீங்கள் தொடங்கினாலும் நாளை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றலாம். அதில் எந்த மாற்று கருத்து வேணாம். அல்லது ஏற்கனவே பங்கு மார்க்கெட்டில் முதலீடு செய்திருந்தாலும் இன்று போர்ட்போலியோவை நீங்கள் மாற்றி அமைங்க. நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர்களை அந்த போர்ட்போலியோவில் நிரப்புங்கள். கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தர் ஆகலாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.